டாஸ்மார்க் 5000 கடையில 500 கடையை பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு மனமகிழ் மன்றங்கள். குடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணா பண்ணு, சூதாடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு காசு. அதுல 1500 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல். எல்லாம் 2 மாசம் தான், 2 மாசத்துல எல்லாம் கம்பி என்ன போறாங்க. நம்ம கட்சிக்குள்ள இருக்கின்ற குழப்பங்களுக்கு காரணமே இந்த மோசமான திமுக தான். அது மட்டும் மனசுல வச்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் மனசுல ஏற்றிக்கணும். கட்சியில இன்னைக்கு குழப்பம் வர்றதுக்கு காரணமே திமுக தான். திமுகவுடைய கைகூலிகள் தான் அங்க ஐயா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்ச்சியால் தான் இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்கள் நம்ம கட்சிக்குள்ள வந்திருக்குது. இல்ல, நீ மறந்துடாதீங்க, அந்த கோபம் எனக்கு இருக்குது, அதிகமா உங்களுக்கு இருக்கும். 500 மதுக்கடைகள், 5000 மதுக்கடைகள் இருக்கு, டாஸ்மாக் கடைகள் இருக்கு, 25000 சந்து கடை இருக்கு. அதனாலதான் இவங்களுடைய இலக்கு வேளாண் துறை ஒரு இலக்கு வைக்கணும். சரி, விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி அதிகமாகணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், வேளாண் வளர்ச்சி அதிகமா இருக்கணும். இந்தியா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலம் வேளாண் துறை மைனஸ் வளர்ச்சி, மைனஸ், அது கீழே போயிடுச்சு, -0, அதுக்கு கீழே மைனஸ். பட்ஜெட்ல என்னன்னா 5 ஆண்டுகள் 2 ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு வளர்ச்சின்னு சொல்றாங்க, 1 வளர்ச்சின்னு சொல்றாங்க. பொய்னா இவங்கள மாதிரி ஒரு பொய்ய சொல்லி யாரால பண்ண முடியும்? டாஸ்மார்க் 5000 கடையில 500 கடையை பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு மனமகிழ் மன்றங்கள். மனமகிழ் மன்றம்னா என்ன? கிளப். அது FSL1, FSL2, FSL3. குடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணா பண்ணு, சூதாடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு காசு. அதுல 1500 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் அவங்களுக்கு. அப்போ இந்த பக்கம் ஆனா பேருக்குன்னு டாஸ்மார்க் நாங்க இது பண்ணுவோம். இவங்க திமுக அரசு மதுவை விற்கிறது இல்ல, மதுவை திணிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா இது கலாச்சாரம், மது கலாச்சாரம், போதை பொருட்கள் கலாச்சாரம். இது 2த்தையும் அகற்ற வேண்டும். அகற்றினால்தான் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், தலைமுறைகள் தமிழ்நாடு நல்லா இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டுல நாளைக்கு வேலை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே இல்ல, நாளைக்கு சுத்தம். எந்த வேலைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தொழிற்சாலைகள், இந்த வேலை தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, சேவைத்துறை இருக்கு, சர்வீஸ் செக்டர், அதுலயும் யாரும் இருக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு. அந்த ஐடி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹார்ட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கலாம் 6 லட்சம் கோடி ஊழல். இதுல அதிகமா ஊழல்னா நம்முடைய எத்திராஜுலு வஜ்ரவேலு அவர் துறையில தான். யாரு? ஏவாவேலு. இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் காமிக்கணும். ஏன்னா நம்ம மக்களை பார்த்தா அந்த அளவுக்கு பிடிக்கல, அவ்வளோ வன்மமா பாக்குறாப்புல. சமுதாயம் உழைக்கின்ற சமுதாயம், ஆனா இந்த சமுதாயம் இழிவா பேசுறது, அலட்சியமா பண்ணுறது, அவ்வளோ கொள்ள அடிச்சுக்கிட்டு எல்லாம் 2 மாசம் தான், 2 மாசத்துல எல்லாம் கம்பி என்ன போறானுங்க. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். கேரளாவில் EKKன்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் எங்க வேலை எடுத்தாலும் அந்த EKK நிறுவனம். யாருன்னா இவருடைய தெரிஞ்ச நிறுவனம். தமிழ்நாட்டில் இங்க பாபுஜின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது யாருன்னா ஏவாவேலுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நெருக்கமான நிறுவனம். இந்த பாபுஜி நிறுவனம் கேரளா EKK நிறுவனத்துக்கிட்ட சப் கான்ட்ராக்ட், வேலை செய்யாமலே சப் கான்ட்ராக்ட். இப்பதான் தொடங்க நிறுவனம். இப்ப பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 500 கோடி 600 கோடி கான்ட்ராக்ட். இதெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா அதெல்லாம் விசாரணை நடக்கும், CBI விசாரணை நடக்கும், உறுதியா நடக்க போகுது. எல்லாமே மாட்ட போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இதுல கொள்ளடிச்சுக்கிட்டு ஏதோ தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம். இவருக்கு 47 தொகுதிகள் பொறுப்பான், 47 சட்டமன்ற தொகுதி பொறுப்பான் ஏவாவேலுக்கு, எல்லாம் நம்ம பகுதியில். இந்த மாதிரி கொள்ளடிச்சு பாபுஜி நிறுவனம், EKK நிறுவனம், இந்த ஆந்திரா நிறுவனம், இந்த நிறுவனம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கொள்ளடிச்சு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு. நான் கேட்கிறேன், அதாவது இந்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டு வரலாற்றுல அடுத்த ஆண்டு பட்ஜெட் பணத்தை எடுத்தது இந்த ஆண்டுக்கு பயன்படுத்துறாங்களாம். நீ இருக்க மாட்டியா அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல? நாங்க தான் இருக்க போறோம்.
2000 கோடி வந்து அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல இருந்து இப்ப அப்ரோப்ரியேட் பண்ணி இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு பயன்படுத்துறாங்களாம். இந்த ஆண்டு கீழ்ச்சிட்டாங்க இவங்க. பதினாறு நாள்ல 12 நாள்ல 16,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 12 நாள்ல 16,000 கோடிக்கு 4,385 ஒப்பந்தங்கள். எவ்வளவு கடைசி காலம் எவ்வளோ அடிச்சுட்டு போயிடலாம், கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மீண்டும் சொல்றேன், நீங்க இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு, உங்கள் பங்களிப்பு நான் எதிர்பார்க்கின்றேன், உணர்வுபூர்வமான எதிர்பார்க்கின்றேன். உங்களை நம்பி நான் இருக்கின்றேன், உங்களை நம்பி நம் கட்சி இருக்கிறது. அந்த வகையில நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நீங்கள் இருக்க வேண்டும், ஒன்றாக ஒற்றுமையாக நீங்கள் செயல்படுங்கள். இவங்க அவங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரே அணியில ஒற்றுமையா நீங்க எல்லாமே சேர்ந்து. ஏன்னா பாட்டாளி தொழிற்சங்கம் என்பது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் கடுமையாக நீங்கள் பணியாற்ற வேண்டும், உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும்.